78 போனை வரிசையா 1,00,000 ரூபாய் போனா வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து எடுத்துட்டு இது சார்ஜர் அதை அது அது அவ்வளவு சௌரியம். வேணுங்கிறது சவர்மா பவர்மா கொண்டா எல்லாத்தையும் கொண்டா. நான் அந்த தட்டுறேன் உள்ள வயிற்றுல, அது பாட்டுக்கு உள்ள கபருக்குள்ள மண்ணலி போட்ட மாதிரி ஒம்பாட்டு போய்கிட்டே இருக்கும். என்ன அவ்வளவு சாப்பாடுலாம் சாப்பிட்றவங்கலாம் நம்மளால இருக்கான். பெரிய இலையில ஒம்பாட்டு தட்டுவான், நடுவுல குழிய பறிப்பான், ஊத்துவான், அது பாட்டுக்கு சார்ந்து பிசைஞ்ச மாதிரி பிசைவான், உள்ள போய்கிட்டே இருக்கும். இவ்வளவு பெரிய உருண்டை, இவ்வளவு பெரிய உருண்டை பார்த்தோம்னா அது பாட்டுக்கு சின்ன மாதிரி போகும். அப்ப இவ்வளவு ஆசை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்குது. வெறும் போத்தீஸுக்கு இவ்வளவு பெருசு, வேற ஒண்ணும் வேண்டாம். ரேஷன் கடை தெரியுமில்ல, இந்த ரேஷன் கடையில 2000 ரூபாய் ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல, இப்ப இல்ல ஆரம்பத்துல டெட் பாடி இருக்காம பாருல, எடப்பாடி அவன் சாரி எடப்பாடி 2000 ரூபாய் கொடுக்காம ரேஷன் கடையில் உடனே நம்ம பொம்பளை 4:30 மணிக்கு எந்திரிச்சு போய் நின்றுட்டாளுவோம். எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. எவ்வளவுக்கு? 2000 ரூபாய்க்கு லைனு. ஆனா நான் முறையில வந்தேன் அப்படின்ட்டு நின்றுட்டாலும் போய் நின்னாச்சு கூட்டம். இங்க முடிய பிடிச்சி இழுக்க, அங்க சேலையை பிடிச்சி இழுக்கன்னு சண்டை. இந்த 2000 ரூபாய்க்காக அல்லாஹு தாலா தரக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெருசு. நான் இப்ப சொன்னேன், தௌஃபீக் எப்படி சொன்ன, அப்படி உலகத்தை விட மேலான ஒன்றை தர்றான்னா, அடே உனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குமா சொர்க்கத்துல? தின்னுக்கிட்டே இருக்கலாம், வயசு போவே போகாது, நல்லா அனுபவிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்குதா? அப்ப அப்படிப்பட்ட சுபுத்து தொழுகைக்கு எந்திக்க மாட்டேங்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு எந்திக்கிற இந்த கூட்டம், லைன்ல போய் சண்டை போடுற கூட்டம், இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் இங்க சண்டை போடணும். நான் தான் முன்னாள் நிற்பேன். தௌஃபீக் என்ன செய்யணும்? அப்துல்லாட்ட சண்டை போடணும். நாளில் வந்தேன், நம்ம அவசரம் பிறந்தோம், பின்னால போல 4 முதல்ல வந்தேன். அப்ப சீட்டு குலுக்கி போடு. என்ன பண்ணா சீட்டு குலுக்கி போடுறா, நான் தான் முன்னாள் நிற்பேன். அப்ப சண்டை வரணும். ஏன்? அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர. பார்த்தா இங்க கொரட்டை விட்டு போகுது, கொரட்டை போகுது சுபுக்கு. அதனால செல்லு அங்க அடிக்குது, ஓங்கி மண்டையில ஒரு தட்டு. என்னத்தை போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அம்மா அங்கிருந்து என்ன எத்தா சுபு போமா, வேலை வெட்டி இல்லை சுபு. அப்ப என்ன இல்லை உனக்கு? ஈமான் இல்லை. என்ன இல்லை? ஈமான் என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லை. அடே டெட் பாடி எடப்பாடி 2000 ரூபாய் தருவான்னு நம்புன ஒன்னால அல்லாஹ் தருவான்னு ஏன் நம்பிக்கை இல்லை? தொழுகையினுடைய முக்கியத்துவம் இப்ப புரிஞ்சுக்கிட்டா? ஒரு தொழுகைக்கு இவ்வளவு நன்மைன்னா, லுகருக்கு, அசருக்கு, மகரிபுக்கு, இஷாவுக்கு. இஷா நேர தொழுகையை தொழுதா என்ன நன்மை தெரியுமா? பாதி இரவு தொழுத நன்மை. சுபு நேரத்துக்கு மீதி இரவு, மொத்தம் இஷாவையும் சுபையும் ஒருத்தர் தொழுட்டான்னா விடிய விடிய தொழுத நன்மை கிடைச்சிரும். அல்ல அவ்வளவு நன்மையை தர்றானே, அதை நம்ம விடலாமா? எப்படி விடக்கூடாது. இன்னையில இருந்து கூட்டம் அடிபடி சண்டை போடணும். நீங்க நான் தான் பாங்கு சொன்னாங்க, பாங்கு சொல்லக்கூடிய நன்மையையும் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய நன்மையும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டா சண்டை வரும், சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலைமை வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உண்மையிலே சஹாபாக்களுடைய காலத்துல அப்படி வந்துச்சு, நம்ம காலத்துல வரல. நம்ம காலத்துல என்ன செய்யணும்? நீ பால முன்னால போங்க, நான் பின்னால அந்த மாதிரிதான் நம்ம பாக்குறோம். முன்சப்பு வேண்டாம், ஃபேனு வேணும். என்ன வேணும்? ஜும்மாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊர்களில், இந்த ஊரில் கம்மியாக எண்ணிக்கையில் இருக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வான், அவன் செவுறு எங்கே இருக்குன்னு பார்ப்பான், சாஞ்சி உட்காந்து என்ன செய்வான், அப்படியா நாங்கள் நடக்கும். சஹாபாக்களுடைய வீரம் அப்படின்னு அவர் கத்துவாரு. இவன் இப்பவுமே இங்கேயே சொர்க்கத்துக்கு போயிடுவான். இங்கே நின்றுவான், செவுரை தேடுறான். பார்த்துக்க, வீட்டில் அவன் பாட்டுக்கு சும்மா தொழுதுட்டு போய் சாப்பிட்றதுக்கு முன்ன குட்டி ஒரு சாப்பாடு அடிச்சுட்டு வந்துடுவான். அங்கே எங்கே தூக்கம் தானே வரும், அது பாட்டுக்கு சின்ன தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அப்போ என்ன செய்யணும்? தூங்கலாம் கூடாது, கவனிக்கணும். அப்போ அப்படி நம்ம என்ன செய்யணும்? முன்சப்புக்கு சண்டை போடணும். அப்படி என்ன செய்யணும்? சண்டை போடணும். அப்போ இந்த தொழுகைங்கிறது நம்ம தெரியணும். இன்னொரு விஷயம் என்ன, தொழுகையில என்னென்ன ஓதணும்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சான்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாவே முன்னாடி நின்று பார்க்கலாம். யார் பாக்குறா? அல்லாஹ் முன்னால நின்னோனே கவனிக்கிறான். நமக்கு எது வேணும்? படைச்ச ரப்புல் ஆலமீன் தேர்ந்து நன்மைதான் வேணும். இந்த உலகத்துல உள்ள நன்மைலாம் ஓடிடும். இப்ப சஃபானா எத்தனை படிக்கன்னு சொன்னா? 12ஆ? பத்தியா, உசாரே இல்லை, டீ குடிக்காம வந்துட்டா போல இருக்கு. சரி, 12 படிக்கிற சஃபானாவை இப்ப 8ஆம் கிளாஸுக்கு போய் சொல்லுங்க. சஃபானா ஒரு வருஷம் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாவா? அறிய கேட்டாவளை மண்டையும் ஆலயம் பாரு, நானே கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி 12ஆம் கிளாஸ் வந்திருக்கேன்.
எங்க அத்தாட்ட சொல்லி எப்படியாவது ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்துக்கிட்டு 8ஆம் கிளாஸ் போகணுமா, மூஞ்சில குத்திடுவேன் அப்படின்றவா. எதனால? யாரும் பின்னால போறதை விரும்ப மாட்டாங்க. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஹக்கீம் 4ஆம் கிளாஸ் தானே படிக்கான். பயாஸ் எத்தனை படிக்க? 11 படிக்க. பயாஸ் ஆசைப்படுறோம் ஹக்கீம் மட்டும் விளையாடணும். அப்ப நம்ம 4ஆம் கிளாஸ் போயிருவோமா? போக மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம். அப்படி போக மாட்டோம். பின்னால என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். எங்க தான் போவோம்? முன்னால போவோம். காலேஜுக்கு போவோம். அதுக்கடுத்து வந்து கல்யாணம், அவரு கல்யாண பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுன்னு வச்சுக்கீங்க. உடனே என்ன செய்வோம், ரைட் ஓகே கல்யாணம் இத்தனாம் தேதி, நீ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால போப்பா, பல எனக்கு இப்படின்னா பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னு என்ன செய்வோம், அதுல ஆர்வம். அப்ப இப்படி காலம் ஓடும். எங்க தான் போவோம், முடிவு வயசாயிரும், பேரம்பேத்தி எடுத்துருவாங்க, கடைசியில மரணம். கடைசியில எங்கது தான் போக போறோம், அல்லாட்ட போக போறோம். அல்லாட்ட போன பிறகுதான் உண்மையான வாழ்க்கை. அதான் என்னது உண்மை. இது உண்மையான வாழ்க்கைலாம் கிடையாது. இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு எங்க வீட்டுல இன்ஷா அல்லாஹ் பிரியாணி அப்படின்னு சொல்றோம். சித்திக்கு சொல்றான்னு வச்சுக்கிறோமே, நாளைக்கு எங்க வீட்டுல பிரியாணி. இன்னைக்கு நைட்டு பாதி இரவு தூங்க மாட்டான். இன்னைக்கு ஆட்டுக்கறியில போட்டா நல்லா இருக்குமா, சிக்கன்ல போட்டா நல்லா இருக்குமா, ஆட்டுக்கறி தான் நல்லா இருக்கும். சரி ரைட்டு, எவனும் வந்துடக்கூடாது, நமக்கு பங்கு கிடைக்காம போயிடக்கூடாது, இப்படிலாம் யோசிப்பான். ஆனா என்ன ஆயிரும், மத்தியான சாப்பாடு முடியும். எத்தனை நிமிஷம் சாப்பிடுவான், ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுவானா, அவ்வளவுதான். சாப்பாடு முடிஞ்சோன்னா அது அவ்வளவுதான். அதை பத்தி மறந்துடும். அதை பத்தி என்னது, அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு திரும்ப வருமா, வராது. அப்ப எதுதான் வரும், நாம அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள் தான் வரப்போகுது. அப்ப அதுக்கு நம்ம ரெடி ஆகணும் இல்ல, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரெடி ஆகணும் இல்ல. ரெடியா இருக்கோமா, அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செஞ்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகை மற்ற நன்மைகள் என்னென்ன செய்ய, எந்த நன்மை செஞ்சாலும் உனக்கு நன்மை எழுதிக்கிட்டே இருப்பான்ல. இது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் கூட்டி வர்றதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அவங்களுக்கு அளவு கடந்த நன்மை கிடைக்க போகுது. அளவு கடந்த நன்மை அல்லாட்ட நிச்சயமா ரெக்கார்டு இங்கே மலக்குமார்கள் எழுதுவாங்க. ரெக்கார்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த டயத்துல இந்த பையன் இத்தனை பேர் கூட்டிட்டு வந்திருக்கிறான், இவ்வளவு நன்மை அவன் இதனால கிடைக்குது, அவனுக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் பதிவாகிக்கிட்டே இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம செய்யறோம். எதுக்காக நம்ம செய்யறோம், மறுமைக்காக செய்யறோம். எதுக்காக செய்யறோம், மறுமைக்காக. நல்லா யோசிச்சு பாருங்க. பத்ர் யுத்தம், எந்த யுத்தம், பத்ர் யுத்தம்னா தெரியுமா? பத்ர் போர்னு போர் நடந்துச்சு. யாருடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. இந்த பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை, 319. 313 சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் எத்தனை தான், 319. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த 319 எதிரிகளுடைய எண்ணிக்கை எத்தனை, 1000. எதிரிகளுடைய எண்ணிக்கை எத்தனை, 1000 பேர். 1000 பேர். அந்த காலத்துல துப்பாக்கி கிடையாது, அணுகுண்டு கிடையாது, வேற எதுவுமே பீரங்கி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எதை வச்சுதான் சண்டை போடணும், வாளை வச்சுதான் சண்டை போடணும். என்ன, இரும்பை வச்சுதான் நிச்சயணும் சண்டை போடணும். அப்போ நம்பர் தான் பேசும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒருத்தர் அடிக்கலாம், அல்லது இன்னொருத்தர் கூட ஒருத்தர் அடிக்கலாம், அவ்வளவுதான். இன்னொருத்தர் என்ன செய்யலாம், அடிக்கலாம். இன்னொருத்தர் சேர்ந்துட்டா நம்மளால அடிக்க முடியுமா, முடியாது. அப்படிப்பட்ட இப்ப 319 1000 அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. 1000 பேர் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. ஆனால் 319 பேருமே அல்லாவுக்காக கிளம்புனாங்க. யாருக்காக கிளம்புனாங்க, அல்லாவுக்காக. நாங்க போர் செய்வோம், அந்த போர்ல எல்லாம் எங்களுக்கு துணை செய்வான் அப்படிங்கிற அந்த மன உறுதி, அதுக்கு பேர் தான் ஈமான். அதுக்கு பேர் தான் என்னது, நம்பிக்கை. நம்மளால முடியும் அப்படின்னு கிளம்புனாங்க. போர் செஞ்சாங்க. ஒவ்வொருத்தருக்கு கையில வெட்டு, காலில் காயம், தலைய உயிர் 13 பேர் உயிர் போயிருக்கு, 17 பேர் உயிர் போயிருக்கு. அப்போ உயிரை பணைய வச்சு அந்த போருக்கு தைரியமா போனாங்களே, காரணம் என்ன, எதுக்காக போனாங்க, அல்லாஹ்வுக்காண்டி தான் போனாங்க. என்ன கிடைக்கும்னு நினைச்சு போனாங்க, அந்த இன்பமயமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சுகத்துக்காக போனாங்களே. உயிரையே உடலுக்கு போனாங்க. எதை விடுறதுக்கு, நம்ம இங்க வந்து என்ன செய்யறோம், வர்க்கஸுக்குள்ள வர்றதுக்கு அப்ப ஒரே பயணம் பண்ணிட்டு அங்க போய் விளையாண்டுட்டு அப்படியுமா நம்மால். அப்போ நல்லா கவனி, அல்லாவுக்காக உயிரை கொடுக்க போனவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்தை உறுதிப்படுத்தினான்.
பதில் போர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவங்க பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவங்க சொர்க்கவாசின்ட்டாங்க. அவங்க என்ன வாசி? சொர்க்கம். இங்கே உலகத்திலேயே சொர்க்கம் சர்டிபிகேட். உலகத்துல நமக்கெல்லாம் இருக்கா? நமக்கு சொர்க்கம் நீங்க தெரியுமா? தெரியாது. எனக்கு சொர்க்கம்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சொர்க்கமா என்ன நரகமா எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம்னு முடிவு செய்யறதுனால, அல்லாவுக்காக போனதுனால, ஈமான் நம்பிக்கையோடு போர் செஞ்சதுனால, அப்போ நம்ம வந்து போர்லாம் செய்ய வேண்டாம், உயிரை கொடுக்க வேண்டாம், வெட்டுப்பட வேண்டாம், குத்துப்பட வேண்டாம், அடிப்பட வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். 5 நாள் தொழுகைக்கு ஏன் வர முடியாதா நம்மளால? என்னத்தா சொல்றீங்க? 5 நேரம் நம்மளால தொழுகைக்கு அல்லாவுக்காக வர முடியாதா? இப்ப இந்த பயான் கேட்க இந்த மாதிரி வர முடியாதா நம்மளால? அப்ப இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் நிறைய பேரை நீங்க உருவாக்குங்க. இத அப்துல்லா, சித்திக்கு, ஃபயாஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க? தௌஃபீக் எல்லாம் சேர்ந்து இன்னொரு 10 பேரை இங்க கொண்டு வாங்க. தாவா பண்ணுங்க. அவங்களுக்கு நன்மையை எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு நன்மை கூடிக்கிட்டே போகும். என்ன செஞ்சுட்டு போவோம்? எவ்வளவு இடத்தை கடக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ரூஹ் எடுப்பாங்க. மலக்குள் மௌத் என்ன செய்வாரு? ரூஹ் எடுப்பாரு. அடுத்து எங்க கொண்டு போவாங்க? கபூர்ல கொண்டு போய் வைப்பாங்க ஜனாசாவை. ஜனாசா கிடையாது, நமக்கு வேற உடம்பு அல்லா தந்துருவான். வேற உடம்பு அல்லா தந்துருவான். கபருடைய வாழ்க்கை. நீ நல்லவனா இருந்தா அல்லா தூங்க வச்சிருவான். மலக்குமார்களை வச்சு தூங்க வச்சிருவான். 3 கேள்வி பதில் சொல்லிட்டு தூங்க வேண்டியதுதான். அதுக்கடுத்து என்ன வாழ்க்கை? மஹ்ஷர் மைதானம். காரணமிக்கதார் ஹம்சின் அல் பசனா 50,000 வருடங்களுக்கு சமமான ஒரு மஹ்ஷர் மைதானம். அந்த இடத்த கடந்து போகணும். அதுக்கடுத்து எங்க போகணும்? நரகத்துல ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடக்கணும். நரகத்தை எல்லாரும் பார்க்கணும். ஒருத்தரை கூட அல்லா விட மாட்டான். எல்லாரும் நரகத்தை பார்த்துட்டு தான் கடந்து போகணும். அப்ப அந்த நரகம் என்பது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நன்மையினுடைய அளவை வச்சுதான். எதை வச்சு? நன்மையினுடைய அளவை வைத்துத்தான் அந்த பாலத்தை கடக்க முடியும். பாலங்கிறது சாதாரணமான இல்லை. 500 வருஷம் 600 வருஷமா ஆகும். அப்படிலாம் கடந்து மெல்ல 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 வரக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி கடக்கணும்னு நம்ம யோசிக்கணும். மின்னல் வேகத்துல கிடக்கணும். எந்த வேகத்துல? மின்னல். ஏன்? மெல்ல மெல்ல கடந்து போனீங்கன்னா அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கும். வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கும். அதை அனுபவிச்சுக்கிட்டே தான் போய் ஆகணும். வேற வழி கிடையாது. அப்போ உருக்கும், வலிக்கும். வெயில்ல வேற ஒண்ணுமே வேண்டாம். அடிக்கிற வெயில் சுண்டுன்னு அடிக்கிறதுல நடுவுல போய் அந்த ஒரு ரோட்ல போய் ஒரு மணி நேரம் ஒருத்தர் நிக்க வை. எங்க பேர் ஓடுது அப்படியும். என்ன அப்போ முடியல, நம்மளால என்ன செய்ய முடியல, அது முடியல. அப்ப எங்க எப்படி போய் நரகத்தினுடைய பாலத்துல நரகத்துல கிடக்கிற கூட்டத்தை விட்டுருங்க. இவன் வந்து நன்மை செஞ்சுட்டா சொர்க்கத்துக்கு போகணும். ஆனா நன்மை கம்மியா இருக்கு. எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. 100 வருஷம் வச்சுக்கிடுவோம். 100 வருஷம் சாதாரண விஷயமா? இந்த பாரு அசையில் ஒசந்தல்லுன்ட்டு போய்கிட்டு இருக்கோம். 15 வருஷம் கடந்திருக்கு, 16 வருஷம் கடந்திருக்கு, 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், இப்போ இப்பதான் காலேஜுக்கே போக போறேன் அப்படின்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. 100 வருஷங்கிறது எவ்வளவு? அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்? மின்னல் வேகத்துல கடக்கணும்னு யோசிக்கணுமா வேண்டாமா? அப்ப மின்னல் வேகத்துக்கு அதுக்கேற்ற நன்மைகள் நமக்கு வேணும் இல்ல? அப்ப எப்படிலாம் சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சேர்க்கணும்? குரானை ஓதுது நன்மை. டெய்லி குரான் ஒரு ஜூஸ் ஓதிக்கிட்டே இருங்க. நன்மை சேர்ந்துகிட்டு இருக்கும். ஒருத்தனை பிடிச்சி இழுத்து தொழுகையாதி ஆக்குங்க. அவன் செய்யற நன்மை ஃபுல்லா நமக்கு தான். அவன் செய்யற நன்மை ஃபுல்லா யாருக்கு தான்? நமக்கு தான். இந்த மாதிரி என்ன செய்யுங்க? கூட்டணும்னு அவங்க முயற்சி பண்ணும்போது ஒத்துழைப்பு கொடுங்க. இப்ப சபானா மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யலாம்? அவங்க பக்கத்து வீட்டுல உள்ள பெண்களை திரட்டி கொண்டு வந்து போட்டுடலாம். கொஞ்ச நேரம் குத்த வச்சு இருக்கிறதுக்கு என்ன உனக்கு வலிக்குது அப்படின்னு இழுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னு என்ன செஞ்சிடலாம்? இழுத்துட்டு வந்துடலாம். உனக்கு அங்க என்ன செஞ்சிருவாங்க? முடிஞ்ச உடனே கேட்கலாம், தெரியும் வாய்க்குல திணிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடணும். கூப்பிட்டு வந்து இங்க பயானை கேட்டாங்கன்னு மாறிடுவாங்க. பயானை கேட்டாங்க என்ன செய்வாங்க? நான் கேக்குக்காக வரல, டீக்காக வரல, எதுக்காக வந்திருக்கேன்? மறுமை வேண்டும், அல்லாஹ்வுக்காக வந்தேன். மாறிடுவாங்களா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம உருவாக்கணுமா இல்லையா? அப்ப அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? பத்தியா நல்ல சவுண்டு வருவனாங்க. சத்தம் வரணும். அப்படியே ஜாலியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து என்ன? உங்களுடைய நேரத்தை இங்க என்ன செய்றீங்க? நீங்க வீணடிக்கிறீங்க. என்ன செய்றீங்க? நேரத்தை வீணாக்குறீங்க. எப்படிப்பட்ட நேரம் இது? பொன்னான நேரம். ஒவ்வொரு நேரமும் நம்மை பொறுத்தவரை, அதாவது டைம் கோல்டுன்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா நமக்கு வந்து பொண்ணு மதிப்பு கிடையாது, தங்கம்லாம் மதிப்பு கிடையாது. அதெல்லாம் விட்ட கடுமையான மதிப்பு. ஒவ்வொரு நேரமும் திக்ர் செய்யலாம், குரான் ஓதலாம், நன்மைகளை சேர்க்கலாம். ஆனா நம்ம பசங்க என்ன செய்யறாங்க? செல்லிலேயே கிடக்கலாம்.
அதிலே கிடக்கலாம். ஒரு காலகட்டத்தில் தொட்டு பிடிச்சி விளாண்டான். ஒரு காலத்துல நின்றான். அங்க ஓடுறான்டா, இங்க ஓடுறான்டா, இங்க ஓடுறான்டா அப்படின்னா அதான் நினைஞ்சாலும் ஓடினாலும் அது ரைட்டு, ஓகே. காலுக்கு நல்ல ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியம். அது இஸ்லாம் என்ன செய்யுது? ஊக்குவிக்குது. தொட்டு பிடிச்சி விளாடலாம், நல்லா கபடி விளாடலாம், ஃபுட்பால் விளாடலாம். அதெல்லாம் என்னது? உடலுக்கு ஆரோக்கியம். நம்மளால இன்னும் இருந்துகிட்டே நினைச்சுமா சுடா புறாமா என்னடா இது பரவாயில்லையே, ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு பக்கத்துல பார்த்தாலும் அசையவே மாட்டான். அங்கேயே நின்றுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். சத்தம் மட்டும் தான் கேட்குது. அவனை யாரையும் பிடிக்க போறது இல்லை. அவன் ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, கொலை கல்லையா மந்திரிக்கா, நிறைய சுத்தி வா, கொள்ளை அடிக்கிறான், இருக்கான், கூட்டத்தில் இருக்கான், கண்டுபிடின்னு சொல்லிட்டு சுத்தி வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு தனியா இடம் வச்சிருப்பாங்க. அங்க நம்மலாம் போக முடியாது. என்ன, அவங்க விளையாடுவாங்க. இப்ப என்னது, அதே வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல வந்து பெட்ல அப்படி படுத்து கிடக்கு, அப்படியே செல்லுல பார்த்துக்கிட்டு அப்படியே கிடக்கு. அம்மா ஆயா முட்டியா, அவ்வளவுதான். அம்மா என்ன செய்யணும், சாயாவை கொண்டு வந்து பெட்ல வைக்கணும். அதை எடுத்து இப்படி பிடிச்சிட்டு அதுலேதான் எல்லாமே, எல்லா கணக்கும் இது, எல்லா கணக்கும் அதுலயே போயிடும். எல்லா கணக்கும் அதுலயே போயிடும். அப்படியே முடிஞ்சு போய் சார்ஜ் போச்சா இல்லை போகலையான்னு தெரியும். இதுக்கு சார்ஜ் போயிடுச்சு பார்த்தா அதுக்கு என்ன போயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு. இந்த பிள்ளைய கெட்டி கொடுத்தோடனே என்ன செய்யும், மாமி என்ன செய்வா, இந்த வீட்டை தூருமா, வீட்டை தூருமா, தூக்குறதா அப்படின்னா என்னது மாமி அப்படின்னு, விளக்கு மாத்த தூக்கு, விளக்கு மாத்த தூக்கிடும். கூட்டுன ஒரு நாள் கூட்டி இருக்கோம், அதுங்காட்டி இங்க இருந்து போன் அடிச்சிடும், மாமி போன் அடிச்சிடும். மாமி அதுங்காட்டி கொடுமைப்படுத்துறாங்க. எதனால? செல்லு பக்கம் விட மாட்டாங்க. அவர் வீட்டுக்காரர் என்ன செய்வாரு, காலையில சோறு பொங்கி எனக்கு தாங்க, ஆபீஸ் போ, கடையில வாங்கிட்டு போங்க. எனக்கும் அப்படியே கடையில வாங்கிட்டாங்க. அப்ப எதுக்கு நீ கடையில வாங்கினா, கடையில உள்ளவரையும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், ஒன்னு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அப்ப அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எது செய்யணும், அதை அடிச்சு கண்டிச்சு வளைச்சி உழைச்சி வளர்த்தாத்தான் அங்க போய் வேலை செய்யும். இல்லைன்னா இப்படித்தான், இல்லைன்னா என்ன ஆகும், இப்படித்தான் ஆகும். கொடுமைப்படுத்துறா, இல்லைன்னு ஜமாத்துக்கு வரும். என்ன செய்யறாமா, ரொம்ப ரொம்ப பெரிய கொடுமை என் பிள்ளைய படுத்துறாங்க. என்ன செஞ்சாங்க, சோறு பொங்க சொல்றாங்க. சோறு பொங்க சொல்றது கொடுமையா, கூட்ட சொல்றது கொடுமையா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க டைம் பாஸுங்கிற பேர்ல என்ன செய்வீங்க, செல்லுல கிடக்கிறது காரணம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த டைம் பாஸுங்கிற பேர்ல டைம் பாஸ் பண்ணி நீங்க எங்க போறீங்க? ஒவ்வொரு நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கிடுவோம். இந்த வேர்வை இன்னைக்கு வெக்கையில நம்ம இருக்கணும், அல்லாவுக்காக உட்காந்துருக்கணும், புரியுதா? இந்த வெப்பத்தை நீங்க தாங்கிறதுக்கே நன்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன செய்றாங்க, அங்கங்க இன்வெர்டர்ல பேனை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் நன்மையில இல்லை, நம்ம எதுல இருக்கோம், நன்மையில இருக்கணும், புரியுதா? அப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன், டைம் பாஸ். இந்த டைம் பாஸ் பண்ணி நம்ம எங்க போறோம், நாள் ஓடுதுன்னு வச்சுக்கிறோம். புதன்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமை, ஞாயிறு வரும், திங்கள் வரும், அடுத்த சனிக்கிழமை வரும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வரும், வருஷம் ஓடும். மரணத்தை நோக்கி தானே நம்ம போறோம். அப்ப மரணத்தை நோக்கி நம்ம போறோம், அல்லாட்ட போறோங்கிற ஒரு அச்சம் எப்போ வரணும், நீ செல்ல நோண்டும் போது வரணும், டயத்தை வீணாக்கும் போது வரணும். வரலன்னா அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். உன்னுடைய நேரத்துக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். நீ வீணாக்குற நேரத்துக்கு பதில் சொல்லணும், வீணாக்குற காலத்துக்கு பதில் சொல்லணும். அப்போ நாங்க நல்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன்னைக்கு உங்களுக்கு. இனி அடுத்தது தான் நம்ம மற்றது பேசுவோம். அடுத்த வாரம் என்ன செய்வோம், நீங்க எல்லாத்தையும் அடுத்த மாசம் இன்ஷால்லா ஒண்ணு கூட்டி மற்ற விஷயங்களை பேசுவோம். இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு, சரியா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாம நேரத்தை வீணடிக்காம முதல்ல தொழுகை எடுத்துடலாமா? எல்லாரும் சொல்லுங்க, சத்தப்படி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் முதல்ல என்ன எடுக்கணும், தொழுகை எடுக்கணும். அதுக்கடுத்து அழைப்பு பணியில பங்கெடுக்கணும். இந்த கொள்கை தௌஹீத் ஏகத்துவம் ஒரு காலத்திலையும் நீங்க தர்காவுக்கு போயிடக்கூடாது. ஷிர்க் வச்சு அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு செஞ்சிருக்கிறோம், உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு, முகமது நபி. தூதர் சொன்னதை மட்டும்தான் நம்ம கேட்கணும், வேற யார் சொன்னதும் கேட்கக்கூடாது. வேற யாரும் சொல்லி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிமுறை நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் நான் தொழுகுவேன், அப்படித்தான் நோன்பு வைப்பேன், அப்படித்தான் கல்யாணம் முடிப்பேன், எல்லாம் அந்த மாதிரி என்ன செய்யுங்க, நீங்க முடிவெடுங்க. நம்ம என்ன செஞ்சலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அல்லாஹ் எல்லோரும் சொர்க்கத்துக்காக உயிரே கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை ஆக்குவான். சரியா? போய் முடிச்சுக்கிறோமா?